வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். ராகுல் காந்தியை இழிவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினர் டிஜிபியிடம் புகார் மனு. வேளாண் துறை சார்பில் காய்கனி மற்றும் மலர் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக என்ஆர் காங்கிரசார் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். காங்கிரசார் திடீர் சாலை மறியல். ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி. பாஜகவினருடன் காவல்துறையினர் கடுமையான தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்தி படத்தை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக டிஜிபியிடம் புகார் மனு வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக சார்பாக இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் ராகுல் காந்தியின் புகைப்படத்தை காலால் மிதித்தும் கிழித்தும் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உருவ பொம்மையையும் எரிக்க முயன்றனர். இதனையடுத்து ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கடற்கரை சாலை அருகே உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாசிடம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், மாநில நிர்வாகிகள் பலர் சென்று புகார் மனு கொடுத்தனர். ராஜீவ்காந்தியை இழிவுபடுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் வரும் திங்கட்கிழமை மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். We strongly believe, sir, also senior members of the political party, irrespective of the political law and order, that everybody conducts himself the political party, and they will, both of us will be on the road. And ultimately, what will happen then? It will be a headache for you. Therefore, timely action, early action will prevent the future the recurrence of all these incidents. Sir, we will talk to all the political parties and then இருந்ததற்கு பிறகு பல ஆண்டு காலம் பிறகுதான் அவர் ஓபிசி பட்டியலிலே அவருடைய இனத்தை சேர்த்திருக்கின்றார். 1999 ஆண்டு பிறகுதான் அவர் ஓபிசியாக மாறுகின்றார். ஆனால் அவர் பிறப்பாலே ஓபிசி என்று தன்னை கூறிக்கொள்கின்றார். அது தவறு என்பதுதான் ராகுல் காந்தியுடைய வெளிப்பாடு. இப்படிப்பட்ட நிலையிலே அதை கண்டித்து இங்கு இருக்கக்கூடிய பிஜேபியாளர் தன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு உண்டான விளக்கத்தை தர வேண்டுமே ஒழிய வேண்டுமென்று ராகுல் காந்தியை இழிவுபடுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஏனென்றால் விளக்கத்தை தர வேண்டிய அவர்கள் வன்முறையில ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் டிஜிபி அவர்களை செல்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவரும் தக்க நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் திங்கட்கிழமை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் காய், கனி மற்றும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் 34வது காய், கனி மற்றும் மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், தோட்டக்கலை ஆய்வாளர்களின் படைப்புகள், செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சால்வியா, பொட்டுனியா, டென்னியா, காலாண்டுலா, தாலியா செடிகள், மலர்கள், ரோஜா வகைகள் உட்பட 20,000 மலர்கள், செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக திராட்சையின் மூலம் ராமர் தேரை ஓட்டுவது போலவும் பிரம்மாண்ட மண்டபம் அமைத்து அதில் மலர்களால் நந்தி சிலை அமைத்துள்ளது. காய்கறிகளை கொண்டு பிரம்மாண்ட கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆமாம்
வருவாருண்ணா பாப்பாருண்ணா. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் நிதிக்குழுவில் சேர்க்காமலும் வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டமன்றத்தை நோக்கி 3000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விரைவில் மக்களவை தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்த அதிமுகவினர் புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்காமல் மாநிலத்தை ஏமாற்றும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்காமல் பொது விநியோக திட்டத்தை அடியோடு நிறுத்தி மக்களை வஞ்சித்தும் லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கி மின்கட்டண வசூலில் மக்களுக்கு விரோதமாக ப்ரீபெய்ட் சிஸ்டம் கொண்டு வரும் மாநில அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில உரிமை மீட்டெடுப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. முன்னதாக AFT மைதானத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம், மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் ஆகியோர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கோரிக்கை முழக்கமிட்டபடி சட்டமன்றம் நோக்கி பேரணியாக வந்தனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம், புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான அடிமை ஆட்சியில் மக்கள் சொல்லன்னா துன்பம் அடைந்துள்ளனர் என்றும் இந்த மாநிலத்திற்கு தேவையான அத்தியாவசிய திட்டத்தை செயலாற்றுவதற்கெல்லாம் மத்திய அரசைத்தான் நாட வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்தார். திட்டங்களை நிறைவேற்ற நிதி ஆதாரம் தேவை என்றும், ஆனால் புதுச்சேரிக்கு வரும் நிதி வருவாயை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு பின்னர் அவர்கள் ஏதோ பார்த்து பிச்சையாகத்தான் சொற்ப நிதியை கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலை தேவையா, நீடிக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மாநில அந்தஸ்து கொடுத்தால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றும் புதுச்சேரியை ஆட்சி செய்த காங்கிரஸ், திமுக, பாஜக, NR காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளது என்று சொல்ல முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசிடம் சென்று முதலமைச்சர் ரங்கசாமி என்ன கேட்டார் என்று கூறிய அவர் புதுச்சேரி மக்களை ஏமாற்றுகின்றார் என்றார். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரங்கசாமி முதல்வராக இருக்க மாட்டார் என்றும் மேயராகத்தான் இருப்பார் என்றும், அந்த வகையில் கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு சிதைக்க பார்ப்பதாகவும் கடுமையாக சாடினார். மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத கட்சி அதிமுக என்றும், புதுச்சேரியில் மக்களவை தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு அபார வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணி பிரிவு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை கூட்டம்
தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணி பிரிவு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் சிறுபான்மை அணி பிரிவு தலைவர் அசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன் மற்றும் சிறுபான்மை அணி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து விவாதங்கள் நடைபெற்றது. Johnson, Navarayan Deputy Vice Chairman. Wilsham. அனந்தராமன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு துவேஷத்தை, அதாவது ஒரு வேற்றுமையை நம்ம கிட்ட இந்திய மக்கள் கிட்ட திணிச்சு நிற்கிறாங்க. நம்ம இழந்த ராகுல் காந்தி இன்னைக்கு பாத யாத்திரை வலியுறுத்துறது என்னன்னா இந்த அன்பையும் ஒற்றுமையும் தான். RSS எல்லாம் நம்ம படிச்சோம்னா உண்மையிலே மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய அபாயம். பிஜேபின்றவங்க RSS ஓட கைகூலி. மோடின்றவர் மோடி பிரதமர் கிடையாது, அவர் ஒரு கைகூலி. இன்னொருத்தவங்க யார் RSS. வாரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், சிறுபான்மை பிரிவு சார்பாக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் உங்க எல்லாரும் ஒத்துழைப்பா நடக்க முடியும். சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு இந்திய அளவிலே பாதுகாப்பு. அந்த சமயத்திலே RSS இயக்கமோ பஜரங்கல் இயக்கமோ பிஜேபியும் வெளியே தலை காட்டாமல் தளபதிகளை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இங்க பார்க்கின்ற போது எல்லாரும் ஒரு சிறப்பான தளபதிகள் தான் இன்னைக்கு வந்து இந்த பொறுப்பு. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளின் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற 3 தங்க கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக 3 தங்க கருட சேவை திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், பிரகலாத வரதன் ஆகிய 3 சுவாமிகளின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கருட வாகனம் மீது கொள்ளுவிறக்கம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர். வில்லியனூர் காவல் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் வில்லியனூர் காவல் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகர்ப்புறத்திற்கு ஈடாக வளர்ந்து வரும் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முதற்கட்ட நடவடிக்கையாக வில்லியனூர் காவல் நிலைய IPS அதிகாரி வைபவ் மீனா தலைமையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் சரண்யா மற்றும் குமார், வில்லியனூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து ஊர் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கின்ற வகையில் வில்லியனூர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முக்கிய பிரமுகர்கள் கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், பேனர்களை அகற்றி விபத்துகளை தடுக்க வேண்டும், இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி திருட்டு சம்பவங்களை ஒழித்திட வேண்டும், கல்லூரி மற்றும் பள்ளிகளின் அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்தனர்.
அதனைத் தொடர்ந்து வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் கூறுகையில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக அனைத்து வீடுகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்திட வேண்டும் என்றும், உதவி ஆய்வாளர் சரண்யா இளைஞர்கள் கஞ்சா போன்ற பழக்கங்களில் ஈடுபடும் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கொடுக்க வேண்டும் என்றும், இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என்றும் கூறினர். மேலும் வில்லியனூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல், நடு ரோட்டில் மாடுகளை மாட்டின் உரிமையாளர்கள் பாதுகாப்பின்றி அவிழ்த்து விடுவது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஐபிஎஸ் அதிகாரி வைபவ் மீனா கூறினார். தகவல் நாங்கள் யாருக்கும் நிச்சயமா கொடுக்க மாட்டோம். பயப்படாம நீங்க தாராளமா எங்களை நம்பி ஒரு சில தகவல் அந்த சேவையை உங்ககிட்ட இருந்தா ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லையா? நடந்ததுக்கு அப்புறம் பண்றத ஒரு சிலதை ப்ரிவென்ட் பண்ணலாம். நடந்ததுக்கு அப்புறம் உங்க ஏரியாவில் இருக்கிற நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வயசுல பெரியவங்க பக்குவப்பட்ட விட்டு தான் அதிகமாக உடைப்பாங்க. அந்த மாதிரி வெளியூர் போறீங்கன்னா தாராளமாக மெயின்டைன் பண்ணி அதுக்குன்னு தனியா நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். One more thing, any grievances you are having, please ask. இப்போ இந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே ஸ்கூல் இருக்குது, இந்த இடத்துல ஆல் மெம்பர்ஸ் எல்லாமே பப்ளிக் எல்லாமே இங்கே தான் கம் பண்ணிக்கிறாங்க. பசங்களாம் வேகமாக போகிறது செட்டு சேர்ந்து அதனால ரவுண்ட் பண்ணி வந்து அந்த பசங்களை ஒரு முடிவு பேட் பண்ணாங்க குற்றம். புதுச்சேரியில் போலி பத்திரம் தயாரித்து தனது இடத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் வசிப்பவர் மாலதி. பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரான இவருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கட்டிடத்தை ஒரு சிலர் திடீரென இடித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மாலதி அவர்களிடம் விசாரித்த போது அந்த இடத்திற்கு உரிமையாளர்கள் தாங்கள் என்று கூறி அதற்கான பத்திரத்தையும் காண்பித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாலதி இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் மாலதியின் கணவர் அந்த இடத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது கணவரை ஏமாற்றி போலி பத்திரம் மூலம் இடத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறி மாலதி கதறி அழுதார். மேலும் இதுகுறித்து டிஜிபியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீட்டுக்கார் பேர்ல பத்திரம் இல்ல, இவனுங்களே போட்டோ ஒட்டி இவனுங்களே தயாரிச்சு வச்சுக்கிறானுங்க. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அரியங்குப்பம் தொகுதியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சென்றனர். மாநில அந்தஸ்து, ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலத்தின் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். அரியாங்குப்பம் தந்தை பெரியார் சிலையிலிருந்து இருசக்கர வாகனம், டாடா ஏஸ் வாகனத்தில் ஆண்கள், பெண்கள் என திரளானோர் புறப்பட்டு சென்றனர். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த பாஜகவினர் மறைத்து வைத்திருந்த ராகுல் காந்தியின் பெயர் பொறிக்கப்பட்ட உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். அப்பொழுது போலீசார் அதை பறிமுதல் செய்தனர். இதனால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. போராட்டம் குறித்து ஓபிசி அணி தலைவர் நடராஜன் கூறும்பொழுது, பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். பாஜக பட்டியலணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரீசனின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பாஜக பட்டியலணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரீசன் பிறந்தநாள் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போற்றி ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபரி கிரீசனுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் சரவணன் பாஜக பட்டியலணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரீசனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரைப்பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் வைக்கப்பட்டிருந்த ராகுல் காந்தியின் பெயரையும் உருவப்படத்தையும் எரித்து சேதப்படுத்தி இழிவாக கடந்து கொண்ட பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. புதுச்சேரியில் வைக்கப்பட்டிருந்த ராகுல் காந்தியின் பேனரையும் உருவ பொம்மையையும் எரித்து சேதப்படுத்தி இழிவாக நடந்து கொண்ட பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கிருமாம்பாக்கம், கடலூர், பாண்டி ரோட்டில் சாலை மறியல் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்திற்கு சமூக சேவகரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். இந்த போராட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன், மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாநில செயலாளர் பாலமுரளி, பாலச்சந்தர், தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வீரமணிகண்டன், தெற்கு பிரிவு மாவட்ட தலைவர் எத்திராசு மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பாஸ்கரன், பின்னாச்சிக்குப்பம் சரவணன், கிருமாம்பாக்கம் பாஸ்கரன், பிள்ளையார்குப்பம் நாகப்பன், கலியவரதன்,
கந்தன்பேட் பழனி என்கிற தாஸ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மோகன்தாஸ் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் உருவ பொம்மை எரித்தும் பேனரை இழிவுபடுத்தியும் தரைக்குறைவாக நடந்து கொண்ட பாரதிய ஜனதா மற்றும் என்ஆர் காங்கிரஸை கண்டித்து இழிவுபடுத்திய நபரை கைது செய்து சிறையில் அடைக்க கோரி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் கடலூர் பாண்டி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்தவுடன் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்ட மோகன்தாஸ் மற்றும் கட்சி பிரமுகர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். வைஸ்மேன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள வைஸ்மேன் மேல்நிலை பள்ளியில் புதுச்சேரி அரசின் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் சிவகாமி, பள்ளியின் சேர்மன் வழக்கறிஞர் சந்திரமௌலி, பள்ளியின் இயக்குனர் லக்ஷ்மி மற்றும் பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி விஐபி சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள் தரும் வரசக்தி அம்மை உடனுரை அருள்மிகு பிராணேஸ்வர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு விழா நாளை நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி விஐபி சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள் தரும் வரசக்தி அம்மை உடன்நாயகி அருள்மிகு பிராணேஸ்வரர் திருக்கோவிலில் செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை காலை 8:30 மணிக்கு தொடங்கி 10:30 மணிக்குள் நடைபெற உள்ளது. முன்னதாக திருப்பள்ளி எழுச்சி, ஆணைத்தாண்டல், காப்பு அணிவித்தல், 4ஆம் கால வேள்வி, கலைகள் நாடியின் வழியாக திருமேனியை அடைதல், வேள்வியில் தர்ப்பணாருதி, தீபனாருதி நிறையவி வழங்குதல், திருக்குடங்கள் புறப்படுதல் ஸ்ரீலஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஆசியுடன் நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் தவறாமல் கலந்து கொண்டு மூலவ மூர்த்திகளின் அருளை பெறுமாறு திருக்கோவில் திருப்பணி குழுவினர்கள், கிராமத்து பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் சாலை பாதுகாப்பு வலியுறுத்தி ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி ஒவ்வொரு நாளும் சாலை பாதுகாப்பு குறித்து போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை
காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் முழங்க மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியரகத்தை நிறைவடைந்தது. மாதம் 2024 15/1 மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து காரைக்காலை அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் தை மாதம் கடை வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி பூஜை என்னும் 2008 திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளிக்கிழமையான 2008 திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். 2008 விளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்திலேயே 2008 திருவிளக்கு பூஜை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் மட்டுமே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். ராகுல் காந்தியை கண்டித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பால் ஓபிசி எனப்படும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் பாலகுமாரன், மாநில பொதுச் செயலாளர் விஜயபாஸ்கர், ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். மாநில பட்டியலின் செயலாளர் அனிருத்தி அவர்களே, அவர் போற்றும் அவர்களுக்கு மன்னிக்கவும். மாநில செயலாளர் அனுதானத்தை இங்க நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக பேச வருபவர் உத்தரவு மாவட்ட பொருளாளர். கோவில்பட்டி SS துரைசாமி நாடார் மாரியம்மாள் கல்லூரியில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டதால் கல்லூரியில் திருவிழா கோலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி SS துரைசாமி நாடார் மாரியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. விழாவிற்கு கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் APK பழனிசெல்வம் தலைமை தாங்கினார். கல்லூரி செயலாளர் S கண்ணன், பொருளாளர் KPM மகேஷ், கமிட்டி உறுப்பினர்கள் காமராஜ், ரமேஷ் மற்றும் கல்லூரி முதல்வர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முன்னாள் முதல்வர்கள் பேராசிரியர் டாக்டர் கதம்பராஜன் மற்றும் டாக்டர் சுப்பிரமணியன், முன்னாள் கல்லூரி செயலாளர் பார்த்திபன் ஆகியோர் மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் 1996ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை பயின்று வரும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களையும் மற்றும் பசுமையான நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர்கள் முந்தைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். நிகழ்வை முன்னிட்டு சமூக நலத்துடன் கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 50 குழந்தைகளுக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, துண்டு,
பவுடர் மற்றும் உள் நோயாளிகள் 300 நபர்களுக்கு பிரெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினர். விழா நடைபெற்ற வளாகத்தில் காட்சிப்படுத்தியிருந்த பாரம்பரிய உணவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து மதிய உணவாக அருஞ்சுவை அசைவ விருந்து நடைபெற்றது. விழாவின் நிறைவாக தமிழ்துறை தலைவர் முனைவர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியின் சார்பில் தமது நன்றியை தெரிவித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பழைய மாணவர்கள் சங்க தலைவர் ராஜாராம் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தனிப்பட்ட முறையில் அதனால்தான் சொல்லுகிறேன், இந்த அலுமினியம் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் நான் சந்திக்க ஏற்பாடு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் நம்ம காலேஜில் கொஞ்சம் அட்மிஷன் கொஞ்சம் அலைபேசி நம்பர் உங்க நண்பர்களுடைய அலைபேசி ஆண்டிப்பட்டியில் உள்ள ஏஞ்சல் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10வது ஆண்டு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள ஏஞ்சல் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 10வது ஆண்டு விழா கோலாகலமாக லேசர் மின்னொலியில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் காதர் ஷெரீப் தலைமை தாங்கினார். ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் பிரியா தங்கபாண்டியன் வரவேற்புரை ஆற்றி பள்ளி ஆண்டிருக்கையை வாசித்தனர். சிறப்பு விருந்தினராக பிரபல தொழிலதிபர் ஜெகநாத் மிஸ்ரா கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். முன்னதாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல், கவிதை, கட்டுரை, பாட்டு, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம், கோப்பை, பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவில் பல்வேறு அலங்கார வண்ண உடைகள் அணிந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. மேலும் விழா மேடையில் கராத்தே, சிலம்பாட்டம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளையும் பள்ளி மாணவ மாணவியர்கள் அற்புதமாக செய்து காண்பித்தனர். விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். நம்ம எந்த எண்ணத்தில் இருக்கோமோ அந்த எண்ணத்தை நம்ம அடையணும். தமிழகத்தில் விளம்பர அரசியலை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த விளம்பர அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு காட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இன மணியாச்சி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மீனாட்சி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வருகால் மற்றும் ஃபேவேர் பிளாக் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று ஃபேவர் பிளாக் சாலையை திறந்து வைத்து பார்வையிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்காக என்ன சாதனைகளை செய்தார்கள் என பட்டியலிட அண்ணாமலை தயாரா? பாஜக தமிழர் நலன் சார்ந்த பிரச்சினைகளை இதுவரை ஒன்று கூட தீர்க்கப்படவில்லை. கச்சத்தீவு, காவேரி, முல்லை பெரியாறு நிரந்தர தீர்வு காண்போம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். அதை இதுவரை தீர்வு காணவில்லை. தமிழகத்தில் எய்ம்ஸ் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டதாக இருக்கிறது. பல மாநிலங்களில் அடிக்கல் நாட்டப்பட்டு கல்லூரி அமைக்கப்பட்டுவிட்டது. நீட் தேர்வுக்கு மத்திய அரசு தற்பொழுது வரை விலக்கு அளிக்கவில்லை. NLC நிலம் எடுப்பு தொடர்பாக மத்திய அரசு பாராமுகம் காட்டியுள்ளது. இது போன்ற பிரச்சனைகளை அண்ணாமலை பேசினால் நன்றாக இருக்கும். விளம்பர அரசியலை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த விளம்பரம் தமிழகத்தில் ஈடுபடாது. அதேபோல் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் இந்திரா காந்தி, கருணாநிதி
கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தனர். தேசிய கட்சிகள் அனைத்தும் தமிழர் நலனுக்காக எதிரியாகவே உள்ளதென, தேசிய கட்சிகளால் எந்த நலனும் இல்லை என்ற அம்மாவின் முடிவையே இபிஎஸ் தற்பொழுது எடுத்துள்ளார். தன்னிச்சையாக போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்று யார் பிரதமராக வருவார் என்பதை அதிமுக தான் நிர்ணயம் செய்யும். பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் கொள்கை வேறுபாடு உள்ளது. அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா பற்றியெல்லாம் அண்ணாமலை விமர்சிக்கிறார். அதையெல்லாம் ஓபிஎஸ் கேட்கவில்லை. ஒருவேளை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அம்மாவையும் விமர்சித்ததை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறாரா? அதிமுக கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வர உள்ளன. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 1 மாத காலம் ஆகிவிட்டது. ஆனால் தற்பொழுது வரை உடன்பாடு எட்டப்படவில்லை. இழுபறிதான் நீடிக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சிகளையும் திருப்திப்படுத்துவது என்று இயலாத காரியம்தான். நாங்கள் தற்பொழுதுதான் பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே வேகம் எடுக்கும் அந்த நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். விரைவில் நீங்கள் எதிர்பார்க்காத மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் உருவாகும். 39 தொகுதிகளும் வெற்றியை பெறுகிற கூட்டணியாக அதிமுக இருக்கும் என தெரிவித்துள்ளார். அப்படியே இருங்க அப்படியே நம்ம ஒரு சைடு அங்கிட்டு போங்க. அந்த சைடு ஒரு சைடா இருக்கு. ஒரு சைடா இருக்கு. அண்ணாமலை இருக்காரு, என் லேகியத்தை சாப்பிட்டா யாரும் தலையில தவள வேண்டாம். எங்க பங்காளி கட்சி வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை. லேகியத்தை சாப்பிடுறது அண்ணன் ஜெயக்குமார் வந்து சொன்னாரு. ஆமா, என் லேகியத்தை சாப்பிட்டா யாரும் தலையில தவள வேண்டாம். என் பங்காளி கட்சி வந்து தமிழ்நாடு பற்றி பேச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கீழ் சுத்தாமூர் அருள்மிகு சிவகாமியம்மை உடனமர் ஸ்ரீ சித்திலீஸ்வரர் ஆலய தை மாத அமாவாசையை முன்னிட்டு சந்தி ஹோமம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கீழ் சுத்தாமூர் அருள்மிகு சிவகாமியம்மை உடனமர் ஸ்ரீ சித்தீஸ்வரர் ஆலய தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ஆதியம்மன் என்கிற ஸ்ரேஷ்டா தேவி அம்மன் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள், திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகூதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகாதீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. மேலும் 108 பாலாபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ சிவகாமி அம்பிகை மற்றும் சேஷாதேவி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவகாம்பிகை மற்றும் ஸ்ரீ சேஷாதேவி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேள்வி செம்மல் சிவகுரு சிவமூர்த்தி அவர்கள் செய்திருந்தார். அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு தை மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரியதச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு தை மாத அமாவாசையை முன்னிட்டு யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவைகள் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலம் அருகே உள்ள மங்களம்பேட்டை பகுதியில் சுலைமான் என்பவரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் பகுதியை சேர்ந்த முகமது தாபிக் என்பவரின் மகன் சுலைமான்
இவர் தனது குடும்பத்துடன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவர் மங்களம்பேட்டையில் உள்ள கடைவீதியில் துணிக்கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் 5 பேர் கொண்ட NIA அதிகாரிகள் காவல்துறையின் பாதுகாப்புடன் மங்களம்பேட்டை மேலவீதியில் உள்ள சுலைமான் வீட்டில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கோவை கார் வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சிங்கனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மாவதி நாயக சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் தை மாத வெள்ளியை முன்னிட்டு பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த சிங்கனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் தை மாத வெள்ளியை முன்னிட்டு பத்மாவதி தாயாருக்கு நவ கலசங்களில் இருந்து புனித நீர் மற்றும் பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவ மூர்த்தி பத்மாவதி தாயார் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தியை இழிவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினர் டிஜிபியிடம் புகார் மனு. வேளாண் துறை சார்பில் காய்கனி மற்றும் மலர் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக என்ஆர் காங்கிரசார் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். காங்கிரசார் திடீர் சாலை மறியல். ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி. பாஜகவினருடன் காவல்துறையினர் கடுமையான தள்ளுமுள்ளு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.